தொல்லியல் இடம் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் வர இருந்தது. அது வேறொரு தினத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆர்கியோலஜி தொல்லியல் இடம் என்றால் அது வெறுமனவே ஒரு மதத்திற்கு மட்டும் உரித்தான ஒரு விடயம் என்பதாக நாம் எப்போது பேசத் தொடங்கினோமோ அப்போதுதான் இந்த நாட்டிலே பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலான ஒரு கூட்டம் தொடர்பான வீடியோ காணொலிகளை நாம் பார்த்திருந்தோம். அதில் ஜனாதிபதி மிக தெளிவாக சொன்னார், இந்த விவகாரங்களுக்கான பணத்தை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்றால் சில பௌத்த பிக்குகள் தருகிறார்கள். அங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. அவர்களிடம் பணத்தை பெறுவதற்கு எந்த உரிமையும் அவர்களிடம் இருக்கிறது? அவர்களிடம் முதல் பணம் எங்கிருந்து வருகிறது? எனவே இந்த தொல்லியல் இடம் என்பது எல்லா மதத்தினருக்கும் பொருத்தமான பொதுவான ஒரு விடயம் என்பதை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? பாகிஸ்தானுக்கு சென்று பார்த்தால் பாகிஸ்தானிலே பௌத்த தொல்லியல் அடையாளங்கள் மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருவதோடு மாத்திரமல்லாமல் அங்குள்ள பல சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்திலே அந்த ஆர்கியோலஜி தொல்லியல் இடங்கள் பேணப்பட்டு அது அந்த நாட்டினுடைய சொத்தாக இன்னும் ஒரு மதத்தினரால் பார்க்கப்படுகிறது. இலங்கையிலே மிக கவலையான ஒரு விடயம் என்னவென்றால் இந்து மதம் சார்ந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த தொல்லியல் அடையாளங்கள் பற்றிய எந்த அக்கறையும் பிரஜையும் இந்த தொல்லியல் திணைக்களத்திற்கோ அது சார்ந்த அமைச்சுக்கோ இல்லாமல் இருப்பது வேதனையை தருகிறது. எனவே தொல்லியல் என்கின்ற போது அது சகல இனம் இங்கு வாழ்ந்த ஆதிக்குடிகள் எல்லோருக்கும் உரித்தான ஒரு விடயம். அந்த தேசத்தினுடைய சொத்து. அதை வெறுமனே ஒரு சாரார் மட்டும் உரிமம் கோருகின்ற அல்லது ஒரு தொல்லியல் இடம் என்ற ஒரு அடையாளம் காண்கிற போதே உடனடியாக அதிலே ஒரு சிலையை வைத்து ஒரு பௌத்த இடமாக அடையாளப்படுத்த போகிற போதுதான் ஒரு பிரச்சனை வருகிறது.